சீமான் அவர்கள் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சார். இந்த சந்திப்பு தொடர்பா நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே கிட்டத்தட்ட 7 காணொலி பார்த்தேன். 7 பேர் 7 திசையில சொல்றாங்க. விழுக்காடு வாக்குகள் வாங்கின உடனே நாங்கெல்லாம் கடுமையா பாடுபட்டவர்கள். ரஜினிகாந்த் வாழ்த்துக்கள் 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 இரவு பகலா பாடுபட்டு எங்களை கண்டுகொள்ளவே. ரவீந்திரன் துரைசாமி முழுக்க முழுக்க வெளிப்படையா தெரியும் அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆதரவாளர். அவரை அழைத்து கொண்டு போக வேண்டிய தேவை என்ன? அரசியல் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார். அதுக்கு பிறகு அவர்கிட்ட அரசியல் பேசுறது. ஊழித்தேவர் சிலைக்கு மாலை போட போறார் தம்பி. மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இசை மதிவான பெண்ணுக்கு தள்ளப்படுறான். சாட்டை துறைமுறை மாலையை தூக்கி கொடுக்குறான். எந்த இடத்துலையும் சீமான் ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் பணம் வாங்கினார் சொல்ல. அப்படிப்பட்ட செய்தி எனக்கு வருது. சாதியை சொல்லுபவன் என் கட்சிக்கே வரக்கூடாது. கொண்டையங்குட்டை மரவன் ஏன் பக்கத்தில் வச்சிருக்கீங்கப்பா? மக்கள் போராட்டத்தில் தான் இவர் போய் மக்களோடு நிற்கிறார் தவிர நாம் தமிழர் கட்சி என்ன போராட்டம்? நாம் தமிழர் கட்சிங்கிறது 15 ஆண்டுகள் தான். தமிழ் தேசியம் 100 ஆண்டுகள். அந்த துப்பாக்கி சூடு அன்றைக்கு விஜய் வந்து வீடு வீடா போய் பார்த்து ஆறுதல் சொல்லி அவரால் முடிந்த உதவி செஞ்சார். ஒரு தொலைபேசி வருது, அவர் எடுத்து பேசுறாரு. தப்புனது 17 மணி சொல்லி உட்காருங்க. வானூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நேர்காணல் கொடுத்துட்டார். விஷக்கிருமிகள் புகுந்து விட்டார்கள். காவல்துறைக்கு மிகப்பெரிய வலிமையை சேர்த்தது ரஜினிகாந்தோட நேர்காணல். அந்த ரஜினிகாந்த் தான் என் தம்பி போய் பார்த்து 1500 காணொலியில் கொண்டு கொடுத்தேன் புலனாய்வு துறையில் சொல்றாரு. அதை ஏன் சீமான் இன்ன வரையும் கேட்கல? ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்து பதவி விலகல். இவர் 1,00,000 பேர் போனாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்றாராம் என் தம்பி சீமான். இடும்பவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், வெண்ணிலா தாயுமானவன், இந்த தேவானு ஒருத்தர் இப்ப இருக்காரு. இவங்களெல்லாம் அப்புறப்படுத்த குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ் தேச தன்னுரிமை கட்சியின் தலைவர் ஐயா விஎன்ஆர்எஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்மளோட கடைசி நேர்காணல் பயங்கரமான வரவேற்பு இருந்தது. நீங்கள் லட்சக்கணக்கில், ஆமாம், பதிவே ஆயிரக்கணக்கில் போயிட்டு அது பலருக்கு பதற்றத்தையும் கொடுத்துருக்கு. அந்த ஒரு நான் எத்தனையோ காணொலி பேசி போடுறேன், யாரும் கண்டுகொள்வதில்லை. இங்கே உங்ககிட்ட பேசுனது பதற்றத்தை கொடுக்குது பல பேருக்கு. அந்த ஒரு நேர்காணலில் திரு சீமான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்ன, அவர் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத உடைச்சு பேசியிருந்தீங்க. அதை பேசி ஒரு நல்லெண்ண நோக்கத்தில் தான். ஆமாம், சீமானை விமர்சனை செய்ய வேண்டும், அதாவது அரசியல் தளத்தில் அவர் வந்து அவருடைய குறைத்து மதிப்பிட அவரோட பாதை நோக்கம் இல்லை. அவரோட பாதை நல்லெண்ண அடிப்படையில் நெறிப்படுத்துகிற வகையில் அன்பு உரிமையோடு இடிப்பாறை இல்லா ஏமாறாமன்னன் கெடுப்பாரெல்லாம் கெடும். நகுதர் பொருட்டென்று நட்டல் மிகுதிக்கன் மேற்சென்று இடித்தர் பொருட்டு நட்புல சொல்கிறாரு திருவள்ளுவர். அந்த அடிப்படையில் நம்ம ஒரு தோழமையாக கூட வைத்துக்கொள்வோமே. ஆனால் அதுவே அவர்களை கடுமையாக பின்தள்ள பார்க்குறாங்க, வீழ்த்த பார்க்குறாங்க, வந்து வெளில பார்க்குறாங்க, அவதூறுகளை அள்ளி வீசுகிறாங்க. பல வகையான செய்தி உங்கள் ஊடகத்தில் உங்களுக்கு தெரியாத ஒன்று. ஆமாம், அதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. இப்படி போங்க, இந்த வழி கொஞ்சம் கரடுமுரடான வழி, இது நேர் வழி, இது பண்பட்ட வழி, இது பக்குவப்பட்ட வழி, இது வெல்லுவதற்கான வழி அப்படின்னு சொன்னால் இப்போ அதற்கு காரணம் ஏழை சொல் மேடை ஏறாது, அம்பலம் ஏறாதுன்னு சொல்கிறாங்கல்ல. அது இங்கே சான்றாக இருக்குது. வேறு என்ன? இப்போ அதோட தொடர்ச்சியாக தான் இந்த நேர்காணலையே நான் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு மாத காலம் கூட கிடையாது. சீமான் அவர்கள் வந்து அடுத்த ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, பார்த்துருப்பீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்திச்சது. ஆமாம் ஆமாம். இது நீங்கள் சினிமா சந்திப்பாக பார்க்குறீங்களா இல்லை அரசியல் சந்திப்பாக பார்க்குறீங்க? அன்பின் வெளிப்பாடாக தான் நாங்கள் சந்தித்தோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைக்கிறாங்க. இது நாம் தமிழரோட பாதையை நல்வழிக்கு எடுத்துகிட்டு போவோமா, முன்னோக்கி எடுத்துகிட்டு போவோமா, இல்லை இது வந்து பின்தங்குமா நாம் தமிழர் கட்சி? தம்பி, அவர் சந்திப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இந்த சந்திப்பு தொடர்பாக மற்றவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக உள்ளவர்கள் இல்லை என்னை போன்றவர்கள் சொல்லுவதெல்லாம் வேறு பக்கம் இருக்கட்டும். சரி, நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்களே கிட்டத்தட்ட 7 காணொலி பார்த்தேன். 7 பேர் 7 திசையில் சொல்கிறாங்க. என்னென்னு முரண்பாடாக பேசுகிறாங்க. அண்ணன் வந்து பிறந்த நாளுக்கு வந்து பிறந்த நாள் தான் வாழ்த்து சொல்லணும். பிறந்த நாளுக்கு போய் பிறந்த நாள் அப்படியானாலும் பிறந்த நாளுக்கு அவரிடம் போய் நேரில் தான் வாழ்த்து சொல்லணும். பிறந்த நாளே நம்ம கூடாது, அது மரபல்லன்னு சொன்னான். இப்போ நான் பிறந்த நாள் தமிழர் மரபல்லங்கிற நேற்று சாட்டை துறைமுருகன் போட்டிருக்காரு. பிறந்த நாள் தமிழர் மரபல்ல அப்படின்னு போட்டிருக்காரு. அப்புறம் இப்போ வந்து ஏதோ சேட்டையான ஏதோ திரைப்படம் வேட்டையின் திரைப்படத்தை பாராட்டினார். அதற்கு நன்றி சொல்லன்னு அவரில் இங்கே வரணும், ரஜினிகாந்தில் இங்கே வரணும்.
அல்லது ஒரு தொலைபேசியில் சொல்லலாமே, அல்லது ஒரு ஊடக செய்தியை கூட சீமானுக்கு நன்றி அப்படின்னு சொல்லாமல். இப்போ தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே 8 விழுக்காடு வாக்குகள் வாங்கின உடனே நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள்லாம் கடுமையாக பாடுபட்டவர்கள். நான் 3 தொகுதியில் சீமானுடைய அன்பு கட்டளை ஏற்று 12 நாட்கள் இரவு பகலாக வேலை செஞ்சவன். எங்களையெல்லாம் விட்டுட்டார். இந்த நன்றி அறிவிப்பு மடல் அறிக்கை வெளியிடுவார்ல தலைமை ஒருங்கிணைப்பாளர் ரஜினிகாந்த், மீனம்பாக்கம் வானூர்தி நிலையத்திலேருந்து ஊடகவியாளர் கேட்குறாங்க, 8 விழுக்காடு வாங்கியிருக்காரு சீமானா, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. அவருக்கு முதல் இடத்துல வாழ்த்து. இரவு பகலாக உழைச்ச எங்களுக்கு வாழ்த்து சொன்னவருக்கு நன்றி. இரவு பகலாக பாடுபட்டு எங்களை கண்டுகொள்ளவே இல்லை. எப்படி அப்போது நன்றி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டார். அதே மாதிரி என்ன படம் அது? வேட்டையன். வேட்டையன்னு சிறப்பான படம்னு இவர் சொன்னாராம். வேட்டையன் மட்டுமே சொல்கிறாரு, அவர் பார்க்குற எல்லா படத்தையும் சிறப்பான படம்னு சொல்கிறாங்க. அது கலைத்துறையில் அப்படி தான் சொல்லுவாங்க. அது ஒன்றும் பிழை இல்லை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதும் இல்லை. அதுக்கு நன்றி சொல்லணும்னா ரஜினிகாந்த் அல்லவா சீமானுக்கு தொலைபேசி போட்டு நன்றி சொல்லணும், அல்லது ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தணும், அல்லது வீட்டிலே போய் அவர் சந்திக்கணும். நன்றியை வாங்குறதுக்கு இவர் அவர் வீட்டுக்கு போனாரா என்ற வினா வருது. அடுத்து ரவீந்திரன் துரைசாமி முழுக்க முழுக்க வெளிப்படையாக தெரியும். அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர், இந்து முன்னணியில் தொடர்புடையவர், தானுலிங்க நாடார், இந்து முன்னணி தலைவர் தானுலிங்க நாடார் தொண்டர்னு அவரே பெருமையாக வெளிப்படையாக சொல்கிறார். வெளிப்படையாக சொல்கிறது நமக்கு ஒன்றும் விமர்சனம் இல்லை, அது அவருடைய கொள்கை கோட்பாடு. அவர் சொல்கிறார் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவான நிலைப்பாடு உள்ளவர். நாம் தமிழர் கட்சியே பிஜேபி கூட்டணி சேரணும்னு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்காரு. ரஜினிகாந்தை சந்திக்க போகும்போது அவரை அழைத்து கொண்டு போக வேண்டிய தேவை என்ன என்பதுதான். சாட்டை துரைமுருகன் தான் கூட்டு போயிருக்கணும், பக்கத்தில் வச்சிருக்கணும். கண்டிப்பாக 1.5 மணி நேரம் ரவீந்திரன் துரைசாமி அவங்க 2 பேருக்கும் பக்கத்தில். அவரே சொல்கிறார், நம்ம தம்பி சீமான் அதை மறுக்கலை. என்ன தேவை? 2 பேருமே கலைத்துறை சேர்ந்தவங்க. ரவீந்திரன் துரைசாமி தான் இணைப்பு பாலமாக இருக்கணுங்கிற தேவை இல்லை. அப்போ ஏன் அவர் அங்கே இருந்தார்? முக்கால் மணி நேரம் மட்டும் ஏன் வெளியே இருந்தார்? சரி, அந்த சந்திப்பு தொடர்பான செய்திகளை ரவீந்திரன் துரைசாமி ஏன் ஊடகங்களில் பேசுகிறாரு? இப்போ அதை முழுவதும் மறுத்து சாட்டை துரைமுருகன் போட்டான். நான் சில கேள்விகள் கேட்டிருந்தேன். ரவீந்திரன் துரைசாமியை அழைச்சிட்டு போக வேண்டிய தேவை என்ன வந்தது? பிறந்தநாள் வாழ்த்து வந்து வாழ்த்தை போய் வீட்டில் போய் பெறுவதில்ல, என்ன பிறந்தநாளே கூடாது. ஆமாம், அப்போ பிறந்தநாள் வாழ்த்து வீட்டில் போய் பெறுவதில்லை. இப்போ கலைத்துறை தொடர்பான சந்திப்புனா இதில் எந்த சிக்கலும் இல்லை. அவர் ஒரு திரைப்படம் எடுக்க போகிறாரு, இவர் அதை இயக்க போகிறாரு, அல்லது அந்த திரைப்பட நடிப்பு தொடர்பான சில கருத்துக்களை சீமான்ட்ட கேட்க போகிறாரு, அல்லது சீமான் சில செய்திகளை கலைத்துறை சார்ந்து. இப்போ கலைத்துறையில் திரைப்பட நடிகைகள் நிறைய சிக்கல்கள் இருக்குல்ல, நடிகர் சங்க கட்டடம் உட்பட. ஆமாம், சரத்குமார் தலைவர் இருந்தார், இப்போ இன்னொரு அவர் நம்ம தம்பி என்ன விஷால் இருக்கார். இந்த மாதிரியான செய்திகளுக்கு பேச போனார் அப்படின்னா இதில் யாரும் மூக்க நுழைக்க முடியாது. அது திரை உலகம் தொடர்பான செய்தி. ஆனால் அரசியலும் பேசணும், அவர் தான் அரசியலே வேண்டான்ட்டார. இப்போ நான் கேட்குறேன், ரஜினிகாந்த் ஒரு கட்டத்தில் அவர் 25 ஆண்டு காலமாக ஏமாத்தினார் தன்னுடைய சுவைஞர்களை. கட்சி படம் வெளிவருவதுக்கு முன்னால் கட்சி தொடங்க போகிறாம்பாரு. அந்த படம் வெற்றிகரமாக ஓடும். அப்படி பல படங்கள் வந்து தோல்வியும் தெளிவு. அப்படிப்பட்ட நிலையில் அரசியல் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டார் அவர். அதுக்கு பிறகு அவர்கிட்ட அரசியல் பேசுறது. வெற்றிடம் காலியாக இருக்குன்னு அன்னைக்கு சொன்னார். போய் சுடுகாட்டில் கூட தான் வெற்றிடம் காலியாக இருக்குன்னு சொன்னது நம்ம தானே. ஆமாம், இப்போ ஆமாம் வெற்றிடம் காலியாக தான் இருக்குது. எங்கே வெற்றிடம் காலியாக இருக்குது? எங்கே வெற்றிடம் காலியாக இருக்குது? ஐயா கலைஞருக்கு அவர் மகன் நிறைவு செஞ்சிட்டாரு. அப்போ இவருக்கு அடுத்து அவர் மகன் நிறைவு செய்ய வர போகிறாரு. அப்புறம் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்பநிதி அங்கே வந்துக்கிட்டு இருக்க போகிறாரு. மூத்த தலைவர் பச்சை தமிழன் அண்ணன், அவர் பேர் என்ன பேர், துரைமுருகனே சொல்கிறாரு, இன்பநிதி முதலமைச்சராக இருந்து நான் பக்கத்தில் அமைச்சராக இருந்துட்டு போக போகிறேங்கன்னு பேசுகிறேன். திமுகங்கிறவங்க பாதி பேர் அப்படி பேசுகிறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மக்கள் நடுவேயும் சட்டப்படியாகவும் எடப்பாடி பழனிசாமின்னு முடிவாயிட்டு அப்புறம் எங்கே வெற்றிடம் காலியாக இருக்கு? எங்கே வெற்றிடம் காலியாக இருக்கு? பாஜக காலியாக இருக்குல்ல. பாஜகவில் தான் அண்ணாமலை பந்தாடிக்கிட்டு இருக்காரா? அதாவது அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் பார்த்துருக்கோம், தங்கை தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்துருக்கோம், இலக்கணேசனை பார்த்துருக்கோம், எல்முருகனை பார்த்துருக்கோம், இவர் நம்ம எச் ராஜாவை பார்த்துருக்கோம். இவர்களை காட்டிலும் ஆடுகளத்தில் வந்து அண்ணாமலை திறமையாக தான் ஆடிட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க தமிழ் தேசத்துக்கு எதிரான நிலைப்பாடு. அது தமிழ் சீமான் சொல்வது போல மனித குலத்தின் பகை கட்சி. ஆனாலும் ஆடுகளத்தில் அவர் இருக்காரா? அவரை தாண்டி என்ன அங்கே என்ன வெற்றிடம் காலியாக இருக்க போது? என்ன தமிழ் மாநில காங்கிரஸில் வாசன் இருக்காரு. காங்கிரஸ் கட்சியில் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியில் திராவிட இயக்கங்களாலும் நிறைவேற்ற முடியாத, தமிழ் தேசிய இயக்கங்களாலும் நிறைவேற்ற முடியாத ஒரு நிலை பட்டியல் பிரிவு தமிழன் மாநில தலைவராக இருக்கு. அகில இந்திய கட்சி தலைவராகவும் ஒரு பட்டியல் பிரிவு அர்ஜுன் கார்கே, அவர் பட்டியல் பிரிவு தலைவர். அகில இந்திய கட்சியில் தமிழ் தேசிய கட்சியில் ஏன் வர முடியல? இப்போ நாம் இப்போ ஐயா
என் தம்பி அடிக்கடி பாராட்டுவார், வாழ்த்துவார். சரி. பாட்டாளி மக்கள் கட்சியில் மட்டும்தான் அந்த கட்சி சட்டத்திட்டப்படி பொதுச் செயலாளர் என்பது பட்டியல் பிரிவு தமிழர் அப்படின்னு சொல்கிறாரு. நாம் தமிழர் கட்சியில் ஏன் வர முடியல? நாம் தமிழர் கட்சியில் பொதுச் செயலாளர் இப்போ திருமாவளவன்னு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் எந்த பொதுக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு? அவர் யாரு? கட்சியில் இருக்காரு. நாங்கள் கட்சியில் சேர்க்க முடியாது, ஒரு கட்சியில் இருக்காரு. ஆனால் அவர் தமிழ்நாட்டு குடிமகனா, அயல்நாட்டு குடிமகனா? அவரை பொதுச் செயலாளர் போட்டிங்களா, பொதுக்குழுவில் தேர்வு பண்ணீங்களா, பொது செயற்குழுவில் தேர்வு பண்ணீங்களா? ஏன் பட்டியல் பிரிவு தமிழன்னு கொடுக்கல? இப்போ நாம் தமிழரில் இருக்காங்க, சாதிய வேற்றுமை பார்க்குறாங்களா? எங்க நாம் தமிழரில்? நாம் தமிழில் இப்போ சீமானை சுற்றி இருக்கிறதெல்லாம் யார்? சாட்டை துறைமுருகன் யார்? தேவா யார்? சென்னையில் ராஜேந்திரன் யார்? களஞ்சியம் சிவகுமார் யார்? யார்? இப்போ இந்த பூலித்தேவர் சிலைக்கு மாலை போட போகிறார் தம்பி. எங்கள் ஊரில் நெற்கட்டு செவலில் ஐயாவுக்கு அவருடைய பிறந்தநாள், அவர் இறந்த நாள் தெரியாது. சரி. மன்னர் நெற்கட்டு செவல் பாளையத்தின் மன்னர். அந்த பகுதி தென்காசி தொகுதியில் வேட்பாளராக நின்ன மாநில பொறுப்பில் இருக்கக்கூடிய இசை மதிவான பெண்ணுக்கு தள்ளப்படுறான். சாட்டை துறைமுறை மாலையை தூக்கி கொடுக்குறான். ஏன் அந்த மாலையை இசை மதிவான தூக்கி கொடுக்க மாட்டாரா? பூலித்தேவருக்கு. காரணம் என்ன? அதுதான் சாதிதான். உங்களுக்கு புரியலையா? புரியுது. நான் கேட்கிறேன், அந்த பகுதி கதாநாயகன் அவன், களமாடுறவன் அவன், மாநில பொறுப்பில் இருக்கிறான், அந்த தொகுதி வேட்பாளர் அவன் அல்லவா பூலித்தேவருக்கு இசை மதிவான அல்லவா மாலையை தூக்கி கொடுக்கணும் செய்யமாட்ட? நீங்கள் அவனை பெண்ணுக்கு தள்ளிட்டு சாட்டை துறைமுகம் தூக்கி கொடுத்தாருன்னா, அதே போல் இமானுவேல் சேகரனுக்கு சாட்டை துறைமுகம் தூக்கி கொடுக்கட்டும். அதுதான் தமிழ் தேசியம். ஆமாம், கண்டிப்பாக. இமானுவேல் சேகரன் படத்துக்கு சாட்டை துறைமுகம் மாலையை தூக்கி சீமான்ட்ட கொடுக்கலாம், ராஜேந்திரன் கொடுக்கலாம், களஞ்சியம் சிவகுமார் கொடுக்கலாம் இல்லையா? அதுதானே அது சமப்படுத்தலக்கும். அவனை பின்னுக்கு தள்ளிட்டு சாட்டை துறைமுகம் தூக்கி கொடுக்காரு மாலையை. பத்திரிகையாளர் கூட்டமாக அவன் பின்னால் இருக்கான், இவங்க தான் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. தூத்துக்குடி பத்திரிகையாளர் கூட்டமாக வேல்ராசு, ராஜசேகர் 2 பேரும் பக்கத்தில் நின்றுக்கிறாங்க, இவருடைய சொந்தக்காரங்க. திருநெல்வேலியா சாட்டை துறைமுகம் அந்த பக்கம், இந்த பக்கம் சிவகுமார், இப்படி இருந்துக்கிறேன். அப்போ இது என்ன பார்வை வரும்? இதுதான் என்னுடைய கவலை. இதை மாற்றுங்கள் என்று நான் தொடர்ந்து நாங்கள் இப்போ சாட்டை துறைமுறை என்கிட்ட ஒரு நேர்காணல் எடுத்தார் சாட்டையில். அப்போ அண்ணன் 2 செய்தி நீங்கள் நேர்காணல் கொடுக்கணுன்னாரு. என்னென்ன? ஸ்டெர்லைட் தொடர்பான செய்தி. சரிண்ணே. அடுத்து நீங்கள் நாம் தமிழர் கட்சியாக முக்குளத்தோர் கட்சியான்னு சொல்லியிருக்கீங்கன்னாரு. அதை நான் கொடுக்க மாட்டேன். காரணம் அது அப்படி தானே இருக்கு. அதை நான் ஏன் பேசணும்? ஆல்ரெடி இருக்கிறது. அதை அவர் மறுக்க சொல்லுவார், நான் மறுக்க முடியாதுல்ல. அது பேச மாட்டேன். அதையும் எடுத்து தான் நீங்கள் நேர்காணல் எடுக்கணும். நான் நேர்காணலில் வேண்டான்ட்டேன். இல்லை ஸ்டெர்லைட்டை மட்டும் பேசுகிறேன். ஸ்டெர்லைட்டில் சொன்னேன், ஸ்டெர்லைட்டை நீங்கள் அண்ணன் பணம் வாங்கிட்டாருன்னு எந்த இடத்துலையும் நான் சொல்லலை. எந்த இடத்துலையும் சீமான் ஸ்டெர்லைட் நிறுவனத்தில் பணம் வாங்கினார் சொல்ல. அப்படிப்பட்ட செய்தி எனக்கு வருது, இது தொடர்பாக விசாரிக்கணும்னு தான் சொன்னேன். என் செய்தி கூட தப்பாக இருக்கும், என்னையும் விசாரிங்க என்று தான் சொன்னேன். அதை கொடுத்தா அதை சாட்டை போட்டுவிட்டார், அதெல்லாம் போட்டார். இப்போ சாட்டையினுடைய கைதானே ஓங்கி இருக்குது. அது எப்படி சாட்டையினுடைய அடையாளம் என்ன? கொண்டையங்கோட்டை மரம்னு மேடையில் பேசுகிறாரு. ஆனால் சீமான் சொல்ல சாதியை சொல்லுபவன் என் கட்சிக்கே வரக்கூடாது, சாதியால் நிற்பவன்ட்டு எங்கள் தொடர்பே துண்டிச்சு விட்ருவாங்கிறாரு. கொண்டையங்கோட்டை மரம்கிட்ட மரவன் ஏன் பக்கத்தில் வச்சுருக்கீங்கப்பா? தமிழனால வைக்கணும் கண்டிப்பாக இல்லையா? அவரை அவர் சாதியால் தான் அடையாளம் என்பது என்கிட்ட ஒரு பெரிய சான்று இருக்குது. சாட்டை நேருக்கு நேர் பேசணும், அந்த சான்றை காட்டுவேன். இது என்னப்பா அடையாளம்னு கேட்பேன். பதிலும் சொல்ல முடியாது. இந்த சந்திப்பு என்னுடைய அலுவலகங்களில், என்னுடைய வீடுகள்லாம் எந்த சாதி அடையாளமும் இல்லை. முழுக்க தமிழ் தேசிய தலைவர்கள், தமிழ் தேசிய அடையாளம் தான், தமிழ் அறிஞர்கள் தான். என்ன எந்த சாதியால் அடையாளம் காட்டப்பட்ட எந்த தலைவர் படங்களையும் நான் வைக்க மாட்டேன் என் வீட்டில். இமானுவேல் சேகரன் உட்பட யார் படமும் வைக்க மாட்டேன். தமிழ் அறிஞர்கள் படம், தமிழ் தேசிய தலைவர் படம், தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நிற்கிறவங்க படம், தமிழீழ தலைவர்கள், இது மாதிரி தான் வைப்பேனே தவிர அந்த அடையாளங்கள் நம்மகிட்ட கிடையாது. இப்போங்கய்யா, ரஜினியோட சந்திப்புக்கு பிறகு ஒரு அடையாளம் ஒன்று மாதிரி இருக்குது. அதாவது சீமானவர்களை தொடர்ந்து சங்கி ஆர்எஸ்எஸோட கைக்கூலிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுக்களை வலைதளங்களை தொடர்ந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் இன்னொரு பெயரும் வந்திருக்கு. தமிழ் தேசியம் பேசுகிறவங்களே ஆர்எஸ்எஸோட கைக்கூலியாக இருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு பெயரை இப்போ சீமான் சந்திப்பு வாங்கி கொடுத்துருக்குல்ல, அது உங்களுக்கு ஏற்கனவே திராவிடம் அப்படி தான் ஒரு செய்தியை கட்டமைத்து கொண்டிருந்தது. சரி. ஆனால் அவர் சீமான் அதில் தெளிவாக சொல்லிட்டார், காங்கிரஸ் கட்சி என் இனத்தின் பகை கட்சி, பாசிச பாஜக மனித குலத்தின் பகை கட்சின்னு அவர் தெளிவாக சொல்லிட்டார். ஆனால் அந்த பாசிச பாஜக அரசுக்கு எதிரான எந்த போராட்ட நிலைப்பாடும் தமிழகத்தில் தமிழ் தேசிய அணிகள் சார்பில் குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தானே கட்சி. நாங்கள்லாம் குழுக்கள் தானே, இயக்கங்கள் குழுக்கள் தானே. நாங்கள் அங்கங்கே எங்களால் முடிந்தவரை வரை செய்வோம். அரசியல்னால் 36 லட்சம் வாக்காளர்களை கொண்ட தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக
ஏற்றுக்கொள்ளப்பட்ட கட்சியாக 8 விழுக்காடு வாக்கு வங்கியை கொண்ட கட்சியாக இருக்குது நாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி. இப்போ ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஆமா. இந்த ஆளுநரை எதிர்த்து எங்கே நம்ம போராடுறோம்? இந்த ஆளுநர் நீக்க வேண்டும் என்று நம்ம போராடுறோம். கொள்கை ஆளுநர் பதவி கூடாது என்பது. அப்போ அதை நீக்குவதற்கு நம்ம களமாடணும்ல. 8 வழிச்சாலை அது மக்கள் போராட்டம். பரந்தூர் வானூர் மக்கள் போராட்டத்தில் தான் இவர் போய் மக்களோடு நிற்கிறார் தவிர நாம் தமிழர் கட்சி என்ன போராட்டம்? இப்போ சின்ன உடப்பு மதுரை வானூர்தி நிலையம் அங்கே மக்கள் போராடி இருக்காங்க. அங்கே போய் நிற்கிறதே தவிர நீங்கள் மதுரைக்குள்ளே என்ன போராட்டம் நடத்துறீங்க? நடத்தணும்ல. இமானுவேல் அங்கே இடம் கொடுத்தவங்க பூரா தேவேந்திரகுல வேளாளர். இமானுவேல் சேகரன் பேரை சூட்டணும்னு வைக்கிறாங்க. சரி, இது தம்பி சீமான் வந்து முத்துராமலிங்க தேவர் பேரை தான் சூட்டணுங்கிறாரு. நான் முதலமைச்சரான முத்துராமலிங்க தேவர் பேரை சூட்டுவோம் பாரு. வானூர்தி நிலையம் ஒன்றிய அரசு கட்டுப்பாடு. இவர் எப்படி சொல்ல முடியும்? இது முரண்பாடு வருது. எனவே இந்த சங்கி RSS எல்லாம் இப்போ ரவீந்திரன் துரைசாமி என்ன அடையாளம்? அவர் தன்னை வெளிப்படையாக சொல்லிக்கொள்வார். நான் தானலிங்க நாடாருடைய தொண்டன் பேரன், நான் இந்து முன்னணியை சேர்ந்தவன், RSS நான் ஆதரிக்கிறேன், பிஜேபி நரேந்திர மோடி அது நாம் தமிழர் கட்சியை கூட்டணியில் சேர்க்கணும் கடிதம் எழுதியிருக்காரு தம்பி. அப்போ சீமான் அதை அந்த கடிதம் எழுதும்போதே கண்டிச்சிருக்கணும்ல. அவர் ஏன் சீமான் ஆதரிக்கிறாரு? அது அவருடைய சமூக பற்று. அதை நம்ம குறைத்து மதிப்பில்லை. ஏன்னா அவர் அரசியல் ரவீந்திரன் துரைசாமி அரசியல் கட்சி கிடையாது, ஆனால் ஆதரவாளர், பிஜேபி ஆதரவாளர். அவரை அழைத்து கொண்டு போக வேண்டிய தேவை என்ன என்பதுதான் இப்போ வினா. அதனால தான் மேலும் மேலும் எதிரிகளுக்கு இவர் அந்த சும்மா மென்று கொண்டிருந்த வாய்க்கு அவள் அள்ளி போட்டு கூட சர்க்கரையும் அள்ளி போடுறாரு தம்பி சீமான். நான் சொன்னால் கேட்க மாட்டேங்காரு. என்னை தவிர யாரும் இதை சொல்லவும் மாட்டாங்க. என்னை தவிர யாரும் அவர் பக்கத்தில் உள்ளவர்கள் எவரும் சொல்லுவதில்லை, சொல்ல முடியாது. நான் சொல்கிறேன், கேட்க மாட்டார். இப்போ திமுக ஆதரவாளர்கள்லாம் தொடர்ந்து ஒரு கருத்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, பாஜகவுக்கும் நாம் தமிழருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை அப்படின்னு. பாஜக எதை எதிர்க்கிறாங்க அப்படின்னா திராவிடத்தை எதிர்க்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாம் தமிழரும் திராவிடத்தை எதிர்க்கிறீங்க. பாஜக அரசு எதை வந்து ஆதரிக்குது அப்படின்னா ஆரியத்தை ஆதரிக்கிறாங்க. அதே நேரம் நாம் தமிழர் ஒருபோதும் ஆரியத்தை எதிர்த்து ஒரு கருத்தியலை பதிவு செஞ்சதில்லை. பாஜக வந்து பெரியாரை எதிர்க்கிறாங்க, நாம் தமிழரும் பெரியாரை எதிர்க்கிறாங்க. அப்போ மறைமுகமாக நாம் தமிழர் வந்து எதிர்க்காததும் சரி, ஆதரிக்கிறதும் சரி, அது பாஜகவா தானே? அது அப்படி சொல்ல, நாம் தமிழர் கட்சிங்கிறது 15 ஆண்டுகள் தான். தமிழ் தேசியம் 100 ஆண்டுகள். இந்து மகாசபை என்னைக்கு தொடங்கினாங்களோ, RSS அமைப்பு என்னைக்கு வடநாட்டில் தொடங்கலாம், அன்றைக்கு இங்கே தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிட்டு. சரி, தமிழ் தேசியம் என்பது இந்தி தேசியத்துக்கு எதிரானது, இந்துத்துவ தேசத்துக்கு எதிரானது, திராவிட தேசத்துக்கு எதிரானது. நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியாக இருக்கிறதுனால வாக்கு வங்கி அமைப்பாக அது வருகிறதுனால இவங்க பதறாங்க திராவிடர்கள். அப்படி ஒரு முத்திரை குத்த பார்க்குறாங்க. அதே நேரத்தில் இவரும் பாசிச அரசுக்கு எதிரான போராட்டங்களை கையில் எடுக்கிறது. அதனால அந்த பார்வை விழுது. ரெண்டாவது, தமிழ் தேசியம் வந்து முழுக்க முழுக்க பிஜேபிக்கு எதிரானவை. நாங்கள் வந்து எங்கள் கொள்கையை சொன்னால் அதுவே பெரிய சிக்கலாயிரும். எங்கள் கொள்கை மிக உயர்ந்த கொள்கை. என்ன எங்களுடைய இலக்குன்றதான் இனத்தின் விடுதலை. அந்த விடுதலை கொள்கையை சுமந்து நிற்கிறவர்கள் 100 ஆண்டு காலமானாங்க. நானே 45 காலம் நிற்கிறேன். சீமான் 15 ஆண்டு காலம் தான் வந்திருக்காரு. சரி, இப்போ நாங்கள் வந்து எளிய நிலையில் அது முத்தமிழ் காவலர் KP விஸ்வநாதன் தொடங்கினது, தமிழர் தேசிய ஆதித்தனார் பேசுனது, சிலம்பச்சொல்லர் மாப்போசி பேசுனது, அது நீண்ட வரலாறு உள்ளது. அவங்க எல்லாமே இந்துத்துவக்கு எதிராக தான் இருப்பாங்க, இந்தியத்துக்கு எதிராக தான் இருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்குன்னு இருக்கக்கூடியவங்க. அது மொழி இந்திய எதிர்ப்பு போராட்டமாக இருக்கட்டும், இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை எங்களுக்கும் தொடர்பில்லைன்னு அறிக்கை விட்டவர் தானே அண்ணா. ஆமாம் இல்லையா? மாணவர்களை போராட்டத்தை நிறுத்துங்கன்னு வேண்டுகோள் விடுத்தவர் தானே அண்ணா. அது நிற்கலை. அதே போல் எல்லை மீட்பு போராட்டம், திராவிடத்தின் பங்களிப்பு எங்கே இருக்குது? எந்த பங்களிப்பும் கிடையாது. திராவிடம் என்பது சீமான் சொல்வதை போல் தமிழர்களை ஆளுவதற்கான ஒரு கோட்பாடாக அவங்க வகுத்து வச்சுக்கிட்டு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்க. நாங்களும் தமிழர்கள் தான் அப்படின்னா, பிராமணர்கள் நாங்களும் தமிழர்கள் தான் வருவானா? இப்போ நீங்களும் தமிழர்கள் வர வேண்டிய திராவிடங்கிற பேர்? ஆமாம். சரி, மொழி வழி மாநிலம் பிரிவினைக்கு முன்பு சரி ஏற்போம். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, ஒரிசா வரைக்கும்னு சொல்லுவோம். மொழி வழி மாநிலம் பிரிந்த பிறகு நீங்கள் திராவிட நாட்டை தமிழ்நாடுன்னு மாற்றிருக்கணும்ல, தமிழர் தேசிய இயக்கமாக கொண்டு வந்திருக்கணும்ல. இன்ன வரைக்கும் திராவிட விட்டுல தானே போயிட்டு இருக்கீங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் அதை பற்றி கவலை இல்லை. அங்கே திராவிடம் என்ற சொல்லுக்கு பொருளும் தெரியாது, கொள்கையும் தெரியாது, ஒரு வெங்காயமும் தெரியாது. தெரியலன்னு ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், ஒத்துக்கிட்டாங்க. அதனால தான் இப்போ பாருங்கள் புரட்சி தமிழர்னு போடுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு எம்ஜிஆருக்கு புரட்சி தலைவர் அந்த பட்டம் யார் கொடுத்தா? K. கிருஷ்ணசாமி கொடுத்தாரு. ஆமாம், மதியழகன் தம்பி அவர் தான் புரட்சி நடிகர்னு கொடுத்தாரு. அப்புறம் இதில் புரட்சி நடிகர்னு MR ராதா யாரோ கொடுத்தாங்க. அவர் புரட்சி தலைவர்னார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கின பிறகு K. மதியழகன் 50 தலைவர்கள் ஒருவர் K. மதியழகன். அவருடைய தம்பி K. கிருஷ்ணசாமி தானே அவர் பேர். கிருஷ்ணசாமி தென்னகம் பத்திரிகை ஆசிரியர். அவர் அதிமுகவில் இணைந்து அமைச்சராக இருந்தார், புரட்சி தலைவர்னார். அப்புறம் புரட்சி தலைவி வந்தாங்க. இப்போ இளைய புரட்சி தலைவர்னு சொல்லலாம் தானே. ஆனால் புரட்சி தமிழர்னு வரார் இல்லையா? அப்புறம் தமிழ் தேசிய பக்கம் எட்டி பார்க்குறாரு எடப்பாடியார். அப்போ பிறப்பால் அவர் தமிழர்.
பச்சை தமிழர், தூய தமிழர், மண்ணின் மைந்தர் என்ற கோட்பாடு. அதனால அங்கே திராவிடத்தை பற்றி நம்ம கவலை இல்லை, சும்மா பேருக்கு இருக்குது, அவ்வளோதான். அந்த அடிப்படையில் பாருங்கள், இதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகமும் தான் அவர்களை சார்ந்து நிற்கிற மறுமலர்ச்சி திமுக, மற்ற திராவிட அமைப்புகள் தான் தமிழ் தேசியத்தை. ஐயா, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ் தேசியம் வந்து ஆரியத்துக்கோ பாஜகவுக்கோ எதிரானது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திரு சீமான் அவர்கள் அதற்கு எதிரானவராங்கிறதான் இப்போ கேள்வியாக வந்திருக்கு, பிரச்சனையாகவே. அதுதான் இப்போ ரவீந்திரன் துரைசாமியை அழைத்துட்டு போனாலும் அந்த கேள்வி பெரிதாக வருது. ஏன் சாட்டை துறைமுருகனை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, இடும்பாவனம் கார்த்திகை கூட்டிகிட்டு போக வேண்டியதானே, எத்தனை பேர் இருக்காங்க. கமலஹாசனை பார்க்க போகும்போது கலைஞர் சிவகுமார் கட்சிக்காரங்கெல்லாம் கூட்டு போனீங்க. இவரை பார்க்க போகும்போது உங்களுக்கு திருமால் செல்வன் பொதுச் செயலாளர் கூட்டு போக வேண்டியதானே, இல்லை தங்கை காளியம்மாவை கூட்டு போக வேண்டியதானே, இல்லையா? பேசு பொருளாக இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் புகழ்பெற்றவர்கள் ஒரு 5 பேர் நீங்கள் போய் சந்திங்க. ஒரு தனிப்பட்ட முறையில் எது பேசணும், ஒரு 10 நிமிடம் சந்தித்து பேசலாம். ஐயா, இப்போ ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மளோட நேர்காணலில் இந்த சேனல்லே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வரும்போதே நான் நிறைய ஆலோசனைகள் கொடுத்தாரு, உண்மைதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அப்போ ரஜினி அவர்களுக்கு அரசியல் ஆலோசனை கொடுக்குற இடத்துல இருக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இதே சேனலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. சாதிய ரீதியாக எனக்கு வந்து சீமான் அவர்கள் கொஞ்சம் நெருக்கம் அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறப்ப 2 நெருக்கமானவர்களை தானே அவர் சந்திக்க வச்சார். அவர் அரசியலுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் எங்கேயும் பண்ணல. அரசியல் இல்லை அவர்கிட்ட, ரஜினிகாந்த்கிட்ட. நீங்கள் இப்போ சீமான் சொல்கிறாரு இல்லையா, அரசியலும் பேசணும். 2.25 மணி நேரம் தம்பி, 2.25 மணி நேரத்தில் பல செய்திகளை பேசணும். அவரே அரசியல் வேண்டான்ட்டாரு. அப்புறம் நீங்கள் அவர்கிட்ட அரசியல் பேசுகிறீங்க? உங்கள் கலைத்துறை தொடர்பாக தானே பேசணும். இப்போ சிக்கலே அங்கே தாங்க. விஜய் அவர்களை பார்த்து பயப்படுறாரா சீமான் அப்படின்னு ஒரு பிரச்சனை. இப்போ விஜயோட ரசிகர்கள் கிளப்பி விட விளத்தானே செய்வாங்க. நீங்கள் மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த மாநாட்டில் இவர் பேச அழைப்பாருங்கிற எதிர்பார்ப்பில் காத்திருந்தாரு. சரி, என் தம்பினாரு. போன முறை நம்ம பதிவு பண்ணோமே, 15 முறை சந்தித்ததா இயக்குனர் களஞ்சியம் சொல்றாரு. எல்லாம் சொல்லிட்டு மாநாடு முடிந்த அடுத்த நாளே நீ வலது பக்கம் நெல்லு இடது பக்கம் நெல்லு, இல்லைன்னா சுமையுந்து அடித்து செத்து போவ அப்படிங்கிற ஒரு கடுமையான சொற்களை போடும்போது பிற விஜய் ரசிகர்கள். இப்போ நான் கேட்குறேன், நான் நேரடியாக தொடர்புடையவன். ஸ்டெர்லைட் நாம் தமிழர் கட்சி தான், அந்த புரட்சிக்கு அடித்தளம் விட்டது. இவர் மறுத்துட்டார். அருணா ஜெகதீசன் ஆணையத்தில் நான் சிறையிலேருந்து அறிக்கை போட்டிருக்கேன். அருணா ஜெகதீசன் ஆணையத்துக்கு நாங்கள் தான் முதல்ல தொடங்கணும். வன்முறை வந்து திட்டமிட்டு நடத்தப்பட்டது, துப்பாக்கி சூடு திட்டமிட்டு நடத்தப்பட்டது என்று நான் குற்றம் சாட்டியிருக்கேன். 8 பக்கம் அறிக்கை போட்டிருக்கிறேன். இவர் பின்னால் அறிக்கைப்பட்டவர் நாம் தமிழர் கட்சி மக்களோடு நின்றது, எங்களுக்கு அதுவும் தொடர்பில்லைன்னு அறிக்கைப்பட்டார். ஏன்னா அந்த துப்பாக்கி சூடு அன்றைக்கு எந்த ஊடகத்துக்கும் தெரியாமல் இரவோடு இரவாக வந்து துள்ளு வண்டி பைக் இருக்குல்ல, பைக்கை ஒருத்தர் ஓட்ட சொல்லி பின்னால் உட்காந்துக்கிட்டு, இந்த தம்பி குத்தடினே சொல்கிறேனே, விஜய் வந்து வீடு வீடாக போய் பார்த்து நள்ளிரவு நேரத்தில் தம்பி ஆறுதல் சொல்லி அவரால் முடிந்த உதவி செஞ்சார். எந்த அரசியலும் அன்றைக்கு விஜய்க்கு கிடையாது இல்லையா? கண்டிப்பா. அந்த விஜயை இன்றைக்கு சாலையில் அடிபட்டு செத்து போவாங்கிறாரு என் தம்பி. அன்றைக்கு என்னை வந்து மே மாதம் 30ஆம் தேதி கைது செய்து வச்சுருக்காங்க. ஒரு 24 மணி நேரம் விசாரணையில் என்னை விடுவித்து விடலாம். இவருக்கும் அந்த இதுக்கு இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு காவலரை காப்பாற்றி விட்டேன். அதெல்லாம் காணொலியில் பார்த்துருக்குறாங்க. 10 பேர் சேர்ந்து ஒரு காவலர் அடிக்கிறாங்க ஒரு இடத்துல. நான் வந்து காப்பாற்றி விட்டு அந்த அவரை பாதுகாத்து ஓட சொல்லியிருக்கேன். அதை பார்க்குறாங்க. 2வது நான் நீதிமன்றத்திலே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்கேன் கைது செய்வேன். நான் வந்து குற்றச்சாட்டை கொண்டு நிற்கும்போது குற்றச்சாட்டை மறுத்தேன். அப்போ நீதிபதி முன்னால் ஒரு துணை கண்காணிப்பாளர் சொன்னார், இல்லை நாங்கள் எல்லாமே காணொலியாக பதிவு செய்திருக்கிறோம், இவர் சிறைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீதிபதிகிட்டே நான் சொன்னேன், அம்மா காணொலியாக பதிவு செய்திருக்கோன்னு சொல்கிறாரு. நான் நின்றது புறவழிச்சாலை பாலத்துக்கு கிழக்கு பகுதி, சம்பவங்கள் நடந்ததெல்லாம் மேற்கு பகுதி, மாவட்ட ஆட்சியர் பகுதி. அந்த பாலத்திற்கு மேற்கே என் உடல் முழுவதும் அல்ல, என் உடலில் ஒரு பாகம் தெரிந்தாலும் நான் எதிர்த்த வழக்காட விரும்பலை. இப்போவே தண்டனை கொடுங்க, நான் சிறைக்கு போகிறேன்னு. அதில் 7 வழக்கில் என்னை விடுவிச்சு விட்டுட்டாங்க. அப்படி நம்ம பண்ணியிருக்கோம். காவல்துறை என்ன பண்ணாங்க, இதையெல்லாம் ஆய்வு செய்து சரி வேனரசை விட்டுறலான்னு சொல்லி, தம்பி அந்த பதிவேடில் எழுதி கையெழுத்து வாங்கணும் தம்பி. தொழிற்பேட்டை காவல் நிலையத்தில் இன்றைக்கு வேணாலும் அந்த பதிவேடுக்கு பார்க்கலாம். என்கிட்ட கையெழுத்து வாங்கணும், ஒரு தலைமை காவலர் கையெழுத்து என்கிட்ட வாங்கணும். ஒரு தொலைபேசி வருது, அவர் எடுத்து பேசுகிறாரு, தப்புனது 17 மணி சொல்லி உட்காருங்கன்ட்டார். உங்களை விட சொல்லிட்டாங்க, கையெழுத்து விட்டு போங்கன்ட்டார். இங்கே ரஜினிகாந்த் வானூர்தி நிலையத்தில் மீனம்பாக்கத்தில் நேர்காணல் கொடுத்துட்டார். விஷக்கிருமிகள் புகுந்து விட்டார்கள், தீவிரவாதிகள் புகுந்து விட்டார்கள், அது சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கூட நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இவர் சொன்ன உடனே காவல்துறைக்கு மிகப்பெரிய வலிமையை சேர்த்தது ரஜினிகாந்தோட நேர்காணல். என்னை பிடிச்சி உள்ளாடு. அந்த ரஜினிகாந்தை தான் என் தம்பி இப்போ போய் பார்த்துருக்காரு. தன்னந்தனியாக போய் வீடு விடா போய் கதவை தட்டி ஆறுதல் சொல்லி பணம் கொடுத்த தம்பி விஜயை நடுசால் அடிப்படி செத்து போவாங்கிறாரு.
எங்களையெல்லாம் போராடி எங்களையெல்லாம் விஷக்கிருமிகள், பிரிவினவாதிகள், தீவிரவாதிகள் என்று சொன்ன ரஜினிகாந்தை இப்போ போய் ஆற தழுவி நிற்கிறார். இதுதான் காலம் செய்கிற கோலம். இப்போ ஒரு கட்சியில் இருக்கவங்க பேச பேச கட்சி வளரும், அதே ஆட்கள் பேச பேச கட்சி கீழே போகுன்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ சாட்டை துரைமுருகன் பேசக்கூடிய நிறைய வார்த்தைகள் கட்சியை பின்னோக்கி எடுத்துகிட்டு போகிறதா நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. காரணம், ரஜினி அவர்களை நிறைய வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகளாக இருக்கட்டும், ரஜினியை மெண்டலான்னு குறிப்பிட்டதாக இருக்கட்டும், பல விஷயங்கள் ரஜினியை பற்றி அவர் போட்ட பதிவுகள்லாம் இருக்குது. அழிக்க முடியாத பதிவுகள் எடுத்து வச்சுருக்காங்க. ரஜினியை பற்றி இல்லை, எல்லாரையும் பற்றி போட்டது இருக்குது. அவர்கிட்ட மட்டும் இல்லை தம்பி, புலனாய்வு துறையில் இருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் 1500 காணொலிகள் கொண்டு கொடுத்தேன் புலனாய்வு துறையில் சொல்கிறாரு. ஏன் கொடுத்தீங்க? புலனாய்வு துறையில் ஏன் கொண்டு கொடுத்தீங்க? அவங்க கேட்டால் கொடுத்துடலாமா? நீதிமன்றம் கேட்டால் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கலாம், அல்லது புலனாய்வுத்துறை ஆய்வு செய்து கைப்பற்றினால் கைப்பற்றி கொண்டு போகலாம். நீங்களே ஏன் போய் கொடுக்குறீங்க? அதை ஏன் சீமான் இன்ன வரையும் கேட்கல? யார் உன்னை கொடுக்க சொன்னான்னு? 1500 காணொலிகள் என்னென்ன காணொலிகள் நீங்கள் பேசினதா, அல்லது கட்சி தொடர்பான காணொலியா, என்னென்ன காணொலிகள் கொடு? அதுக்கு ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட முடியுமா? சாட்டை துறைமுருகன் தம்பி சீமான் ஒரு வெள்ளை அறிக்கை என்னென்ன காணொலிகள் கொடுத்தன்னு பட்டியலிட முடியுமா? அவ்வளோ காணொலி கொண்டு அதுதான் பொதுத்தளத்தில் கிடக்கு. இப்போ சாட்டை துறைமுருகன் எது பேசினாலும் பொதுத்தளத்தில் தான் பேசுகிறாரு. இதை எடுக்கணும்னா யார் வேண்டாமனாலும் எடுத்துக்கொள்ளலாமே. உளவுத்துறை எடுத்துக்கொள்ளலாம், ஒற்றுத்துறை எடுத்துக்கொள்ளலாம், புலனாய்வுத்துறை எடுத்துக்கொள்ளலாம், அரசு எடுத்துக்கொள்ளலாம், எல்லாரையும் எடுத்துக்கொள்ளலாமே. இதை மொத்தமாக வாங்கணும்னு என்ன இருக்குது? மொத்தமாக இவர் ஏன் கொண்டு கொடுக்குறாரு? அப்போ எந்த காணொலிகளை கொடுத்தார் என்ற வினா எழுது இல்லையா? அதை சீமான் கேட்க மாட்டேங்கிறாரு. அதில் உள்ள கமுக்கம் அவங்க 2 பேருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. இப்போ எனக்கு கேள்வி என்னன்னாங்க, சாட்டை துரைமுருகன் அவர்கள் பேச பேச கட்சி வளரும் நினைக்கிறீங்களா, கட்சி கீழ் நோக்கி போகணும்? கட்சி இப்போ நேற்று கூட இப்போ இன்னைக்கு கூட செய்தித்தாளில் பார்த்தேன்னா, சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் பதவி விலகல். அவ்வளோதான். ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து பதவி விலகல். இவர் 1,00,000 பேர் போனாலும் அதை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறாராம் என் தம்பி சீமான். 1,00,000 பேர் உறுப்பினர் இருக்கமான்னு முதல்ல கேட்கணும். நாம் தமிழுக்கு வாக்காளர்கள் 36 லட்சம் பேர் இருக்கிறோம். வாக்காளர்கள் 36 லட்சம் பேர் இருக்காங்க. அது மாற்று அரசியலை நோக்கி, தமிழ் தேசிய அரசியல் நோக்கி, திராவிடத்தின் துரோகங்களுக்கு எதிரானது, தமிழ் தேசியத்துக்கு எதிரான இந்திய தேசியம், இந்து தேசியம் எதிரான வாக்குகள், புதிய வாக்காளர்கள், ஒரு மாற்று அரசியல் நோக்கி சீமான் தான் சரின்னு சீமானுக்கு வாக்களிக்கிறாங்க. ஆனால் கட்சியில் உறுப்பினர்கள் வேலை செய்கிறவங்க மாவட்டத்துக்கு மாவட்டம் போகிறா தம்பி, 500 பேர் வருவாங்க தம்பி. சரி, தேர்தல் களத்தில் நிற்கிறாங்களா? நான் பார்த்தேன் 3 தொகுதியில். தூத்துக்குடியில் 3 நாள் பார்த்தேன். சரி, திருநெல்வேலியில் 3 நாள் பார்த்தேன். தென்காசியில் 3 நாள் பார்த்தேன். அப்புறம் ஒரு 4-5 இரவுகள் 3 தொகுதியிலுமே ஆய்வுக்காக வலம் வந்தேன். கட்சிக்காரங்க எங்கே தேர்தல் வேலை செஞ்சாங்க? எத்தனை பேர் செஞ்சாங்க? சொல்லுங்க பார்ப்போம். அப்படி ஒரு விஷயம் கிடையாது. அது சீமான் ஒரு 500 பேர் கூடுவாங்க, பேசி கேட்பாங்க, பக்கத்தில் இருந்து படம் எடுக்க ஆர்வமாக வருவாங்க, எடுத்துகிட்டு அவங்க பாட்டில் போயிட்டே இருப்பாங்க, வாக்கு வேணால் போடுவாங்க. இப்போ இசை மதிவான நின்னார் தென்காசியில், அவர் கூட ஒரு 25 தம்பிகளை பார்த்தேன். அவன் யாரும் கட்சிக்காரன் கிடையாது, அவருடைய உறவினர் தான் கட்சி உள்ளாடையை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. 3 நாள் பார்த்தேன். அந்த பகுதியில் உள்ள மாவட்ட நிர்வாகிகள், மாநில நிர்வாகிகள் யாருமே அவர் பின்னால் வேலை செய்யலை. அதே மாதிரி தூத்துக்குடியில் 2-3 சட்டமன்ற தொகுதிகளில் பார்த்தேன். இப்போ குறிப்பாக கோயில்பட்டி தொகுதி, ஒட்டப்படாரம் தொகுதி, தூத்துக்குடி தொகுதி, இந்த 3 தொகுதியில் பார்த்தேன். இப்போ என் தொகுதி சிறுவைகுண்டம், வேலையே நடக்கலை. பக்கத்து தொகுதி திருச்செந்தூர், ஒரு வேலையும் நடக்கலை. அப்போ கூடும் கூட்டங்கள்லாம் அவரோட பேச்சு கேட்டுக்கிட்டு அப்படியே சரி நாம் தமிழ் சொல்லிக்கிட்டு அப்படியே அண்ணங்கிட்ட படம் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு தம்பி பார்க்குறேன், மேடையில் பேசிக்கிட்டு போய் ஓடி போய் எடுக்கிறான்ல, செல் எடுக்க பிடிச்சி தள்ளி அப்புறம் செல்லெல்லாம் பிடிக்கிட்டு அனுப்புகிறாங்களே, இதுதான் நடக்கும். மற்றபடி மக்கள் தயாராக இருக்காங்க வாக்களிக்க. தலைவர் சரியாக, வேட்பாளர்கள் சரியாக இருக்கணும்ல. 3 வேட்பாளர்கள் பிழையான வேட்பாளர் தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொன்னேன். தேர்தலுக்கு முன்னால் எனக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாது, அது சரி ஏதோ போட்டார் அப்படின்னு. திண்டுக்கல்லில் பாரதிய ஜனதா கட்சிக்காரருக்கு கொடுக்காரு. பெண்ணாகரத்தில் வீரப்பன் மகள் வந்த உடனே சீட்டு கொடுறாரு. பிஜேபியிலேருந்து அண்ணாமலை தான் அனுப்பினார். திண்டுக்கல் வேட்பாளர் அண்ணாமலை தான் அனுப்பியிருக்காரு. திருச்சியில் நம்ம பொய்யாமொழி மகேஷ், அன்பில் பொய்யாமொழி மகேஷால் அந்த ராஜசேகர் இந்த ஜல்லிக்கட்டுங்கிறவர், அது சாட்டை துறைமுறை. ஏன்னா இப்போ இந்த ஒரு விஷ்ணுன்னு ஒரு விவகாரம் பாருங்கள், ஒரு ஆன்மீகவாதி, அதில் பொய்யாமொழி அமைச்சர் மீது கடுமையான பதிவுகளை திமுக காரங்க போட்டாங்களாம். அந்த திமுக காரங்க சாட்டை சாடுறான், பொய்யாமொழி மேலே எப்படி போட்ட நீ பதிவை? பொய்யாமொழியை இவர் தாக்கி பேசுகிறாரு. செந்தமிழன் சீமான் பொய்யாமொழி மேலே விமர்சனம் வைக்கிறாரு. ஆனால் அவர் வைக்கிறதுக்கு முன்னால் திமுகவில் உட்கட்சிக்குள்ளே அதை நீ எப்படி அனுமதிச்ச விஷ்ணுவேன்னு சொல்லி கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு எதிராக இவர் சாட்டை பேசுகிறார். காரணம் அப்போ பொய்யாமொழிக்கு ஆதரவாக பேசுகிறார். அதுதான் அந்த வேட்பாளர் விவகாரம். சரி,
அங்க வந்து மாவீரர் போனாண்டு மாவீரர் நாள் கூட்டம் இருந்துச்சுல, ஆமா. அந்த கூட்டத்தின் விவகாரம். இப்ப அதுல இந்திய தொடர்வண்டி துறைக்கு சொந்தமான இடத்துல அண்ணாமலை கிட்ட எல்லாம் போய் பேசி சூர்யா ஆமா சூரிய சிவா அந்த விவகாரமெல்லாம் வருதுல்ல, இதெல்லாம் வந்து கட்சிக்குள்ள குழப்பமா இல்லையா? இது ஊடகத்தில் வெளியே போகும்போது மக்களுடைய மனநிலை, இளைஞருடைய பார்வை எப்படி இருக்கும்? இதை ஏன் தான் என் தம்பி சிந்திக்க மாட்டேங்கிறார் என்பதான் என்னுடைய ஆதங்கம். இப்போ உங்க ஆதங்கத்துல இருந்தே எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. என்ன அப்படின்னா, மனவேதனை அப்படின்னு கூட அதை எடுத்துக்கலாம். வேதனை தான். ஒரு பக்கம் நீங்க நாம் தமிழர்ல பயணம் செய்யும்போது இந்த கட்சியை எப்படியோ உருவாக்கிடலாம், எதிர்காலத்தில் இது எங்க இருக்குன்ற மாதிரியான ஒரு நோக்கத்துல நீங்க வேலை செஞ்சிருப்பீங்க. ஆனா இன்றைய காலகட்டங்களில் நீங்க சொன்னதுனால அந்த வழக்காடு மொழியிலே சொல்றேன், கூத்தாடிகள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஒரு பக்கம் வந்து ரஜினி அவர்களையோ இல்லைனா வந்து விஜய் அவர்களையோ இவங்களை பார்த்து பயப்படுறது, இவங்களோட ஆதரவை வந்து மறைமுகமாக தேடுறது. நாம் தமிழருங்கிற மூன்றாவது பெரிய கட்சி நீங்கள் சொன்னீங்க. இப்போ மூன்றாவது பெரிய கட்சி சினிமாவிலேருந்து வரக்கூடிய அரசியல்வாதிகளை வந்து சந்திக்கணும், இல்லைனா அவங்களோட ஆதரவை தேடி நிற்கிற நிலையை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குது? அதாவது தம்பி, இப்போ நான்லாம் தொடர்ந்து கட்சியில் இன்னை வரைக்கும் இருந்திருந்தா குறைந்தது 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியாக இருப்போம். அதற்கான திட்டமெல்லாம் இருந்தது. குறைந்தது 20 பேர். 2016 தம்பி வெளிப்படையாக சொல்கிறேனே, கூட்டணியில் குழப்பம் வருதுன்னு தம்பி வேல்முருகன் தமிழக வாழ்வுரிமை என்னிடம் தான் தொடர்பில் வந்தார். சீமான்கிட்ட பேசணும், நாம் வந்து எனக்கு ஒரு 10 தொகுதியில் விட்டு தர சொல்லுங்க அண்ணா, நம்ம தமிழ்நாடு முழுவதும் மற்ற வேட்பாளரை நம்ம ஆதரிப்போம், நீங்கள் பேசுங்க, தொடர்பை ஏற்படுத்துங்க. நான் சொன்னவர்கிட்ட 40வது தொகுதியில் போய் நிற்கிறார். அது இனி வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒன்று செய்யலாம், கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சி சீமானை ஆதரிக்கட்டும், பண்ருட்டியில் நாம் தமிழர் கட்சி உங்களை ஆதரிக்கிற மாதிரி நான் வந்து ஒரு முயற்சி செய்கிறேன்னு சொன்னேன். சரி என்ன அதையாவது செய்யுங்கன்னு அவர் ஒரு சமிக்கை காட்டிட்டார். இந்த செய்தி சீமான்ட்டு நான் பேசுறதுக்கு முன்னாலே சீமானுக்கு இந்த செய்தி போய் என்கிட்ட சட்டைக்கு வந்துட்டார். உங்களை யார் பேசணும் தம்பி, நான் பேசுகிறேன் தம்பி, வேல்முருகன் இப்படி நிலைன்னு வந்தார், நீங்கள் ஏற்கனவே வேல்முருகன் தலைமையாக இருக்கிற ஒரு பேட்டியெல்லாம் கொடுத்துருக்கீங்க, அதனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தம்பி, அவர் வந்து 40வது தொகுதியில் நிற்கிறாரு, இனி அது வாய்ப்பு இல்லை. ஆகையினால 2 தொகுதி நம்ம ஆதரவு நிலைப்பாடு எடுத்தால் சீமான் வெல்லுவார் என்ற நம்பிக்கையை 20 விழுக்காடு வாக்கு வந்துடும். பண்ருட்டியில் வேல்முருகன் வெல்லுவார் என்கிற நம்பிக்கையில் 20 விழுக்காடு வாங்கிடும். 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போயிடுவாங்க. அந்த நேரத்தில் மட்டும் 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போயிருந்தா இன்னைக்கு தமிழ் தேசியம் கொடி கட்டி பறக்கும். அதை சீமான் மறுத்துட்டார். 2 பேருமே தோற்று போயிட்டாங்க. அவர் பார்த்தார் அடுத்த தேர்தலில், இனிமேல் அவருக்கு உங்களுக்கு தெரியுமில்ல வட மாவட்ட அரசியல் சூழ்நிலை, அந்த தொண்டர்களுடைய மனநிலை, அவங்க ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அதிலிருந்து விலகினவர், அது இன்னும் வலிமையான கட்சி, வன்னியர் சங்கம் வலிமையாக இருக்குது. அப்போ அவர்களுக்கெல்லாம் தாக்குப்பிடித்து நின்று ஒரு அரசியல் முன்னெடுக்கணும்னா அது வேல்முருகனுடைய நிலைப்பாடு. அவரை பொறுத்தவரை சரி, திமுக கூட்டணியில் இருக்கிறாரு, இந்த கூட்டணியில் இருந்தார், எத்தனை இடத்துல திமுக விமர்சனம் பண்ணியிருக்காரு. என் தம்பி திருமாவளவன் கூட விமர்சனம் பண்ணுற மாதிரி வருவார், நான் பண்ண மாட்டார். ஆனால் நேருக்கு நேர் விமர்சனம் பண்ணுறாரு வேல்முருகன். உதயசூரின் சின்னத்தில் போட்டிட்டவர். ஆமாம், இப்போ 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு தானே சட்டம் இயற்ற வச்சுட்டார. இப்படி பல சட்டத்தை வலியுறுத்தி வேற வழியே இல்லாமல் திமுக ஒரு உறுப்பினர் வேல்முருகன், ஆனால் வலிமையான மனிதர், தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் இருக்கிறவர், அவர் கருத்தை புறந்தள்ள முடியாத நிலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேறதா இல்லையா? அப்போ அவர் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு தமிழ் தேசியத்துக்கு நான் வேலை செய்து கொண்டிருக்கிறாரு. இப்போ 2 பேரும் சட்டமன்ற தனியாக வாழ்வுரிமை கட்சி தனியாக நின்று நாம் தமிழர் கட்சி ஆதரவோட, நாம் தமிழர் கட்சி வாழ்வுரிமை கட்சி ஆதரவோடு நின்று இவங்க 2 பேரும் சட்டமன்றத்துக்கு போனால் தமிழ் தேசத்துக்கு வலிமை கூடுமா குறையுமா? கூடும் தான். பின்னால் 2 அமைப்புகளும் ஒன்றாக ஒரே இயக்கமாக வருவதற்கான அந்த வாய்ப்பெல்லாம் திட்டம் வச்சுருந்தோம். சரி, அதை தம்பி மறுத்துட்டார். அதனால தான் அந்த புரட்சிகர போராட்டம் இங்கே காவிரிக்கு இப்போ வேல்முருகன் சீமான் சேர்ந்தானே பண்ணாங்க. அப்புறம் பாரதி ராஜாவை கொண்டு விட்டு குழப்பம் பண்ணிட்டாரு. அங்கே நான் ஸ்டெர்லைட்டில் வலிமை நின்று நான் போராட்டத்தை தொடங்கினேன், மக்கள் புரட்சியை வெடிச்சிட்டு. அதே மாதிரி இந்த காவிரி சிக்கலும் ஸ்டெர்லைட் சிக்கலும் இப்படி பல சிக்கல்கள் மக்கள் புரட்சியை வெடிச்சிருந்தா ஆட்சின்னு தமிழ் தேசிய கையில் வந்திருக்கும், சீமான் கையில் வந்திருக்கும், வேல்முருகன் கையில் வந்திருக்கும். அப்போ அதுக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது யார்? இந்த போராட்டத்தில் இடமோன கார்த்திக் மற்றவங்களை குண்டரசத்தில் கைது செய்யும்போது நாங்கள் மட்டுமா போராடணும்னா எல்லாரும் தானே இப்படி சொல்லலாமா? பண்ணக்கூடாது. ஆமாம், நான் தான் போராடினேன், என் உரிமை. இப்போ தம்பி முல்லை பெரியார் அணைக்கு வந்து யாரும் போக முடியாது. அதிகாரத்தில் உள்ளவர்கள் போகலாம், அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுமதி பெற்று போகணும். கேரளா காவல்துறையில் நான் ஒரு உழவன் என்ற முறையில் ஒரு தமிழ் தேசிய பார்வையில் ஒரு அதிகாரிகிட்ட போய் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்க முடியாதுட்டார். அப்போ அப்படி கொடுக்க முடியாதுன்னு சொல்லும்போது நான் வந்து சொன்னேன், ஐயா நான் போயிட்டு வந்துடுவேன், இருந்தாலும் உங்கள் அனுமதியோடு போனால் நல்லதுன்னு. அது எப்படி போயிட்டு வருவீங்கன்னு என்கிட்ட எகிரிட்டார். போக முடியாதுன்னு கிடையாது, கேரளா இந்தியாவில் தானே இருக்குது, ஒரே நாடு தானே, இந்தியாவுக்குள்ளே இருக்கிற ஒரு பகுதிக்கு போக முடியாதுன்னு எப்படி நீங்கள் சொல்ல முடியாது?
அப்படின்னா இல்லை அது 16 கிலோமீட்டர் நீங்கள் தண்ணிக்குள்ளே போகணும், எப்படியோ தண்ணிக்குள்ளே போகிறேன் அல்லது தரையில் போகிறேன் அப்படின்ட்டு பந்தயம் கட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து அதே அதிகாரியை பார்த்தேன், எப்படி பண்ணீங்கன்னா அதை நீங்கள் கேட்கக்கூடாது, போயிட்டு வந்தேன்னா இல்லையா, முடியாது ஒன்று இருக்கா தம்பி, கிடையாதுங்க. அப்போ நான் சொன்னேன் 1 லட்ச ரூபா பந்தயம் இல்லை, 1 லட்ச ரூபா தந்தார் எனக்கு, வேண்டான்ட்டேன். 1 ரூபா மட்டும் கொடுங்க, ஒரு அடையாளத்துக்கு 1 லட்சம் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏன்னாரு, இந்த 1 லட்சத்துக்காக நான் போகலை, ஆனால் என்னுடைய உரிமை, என் சொத்து, அதை உறுதி செய்வதற்கு தான் போனேன். போக முடியாதுன்னு என்ன இருக்குது, போக முடியும் அப்படின்னு நினச்சி மறுத்துட்டு வந்தோம் மதுரையில். அவர் ஓய்வு பெற்ற பொதுப்பணித்துறை அதிகாரி. அது மாதிரி காவிரிக்கு உரிமைக்காக நாங்கள் தான் போராடினோம், புரட்சி முன்னெடுப்போம் அப்படின்னு பேசியிருக்கணும். ஸ்டெர்லைட் ஆமாம் நாங்கள் தான் நடத்தினோம், நாங்கள் தான் வித்துட்டோம், இப்படி தமிழ் தேசிய சிக்கல்களை எல்லாம் எடுத்து வித்துட்டு தமிழ் தேசிய புரட்சியை கொண்டு பண்ணுவோம், அதன் வழியாக ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னால் அது அரசியல். நாங்கள் மட்டுமா போராடினா, பாரதிய ராஜா எத்தனை பேர் கூப்பிட்டு வந்தார், வாழ்வுரிமை கட்சி நாம் தமிழர் கட்சி தானே. தமிழ் தேசிய உணர்வால் மிஞ்சி போனால் ஒரு 100க்கு ஒரு 4 பேர் இருப்பாங்க. அப்போ நீங்கள் தானே பொறுப்பு, நாங்கள் மட்டுமா போராடணுன்னாலாம் தம்பி சொன்னார். அதிலெல்லாம் நமக்கு உடன்பாடுல வருத்தம் தான். அதே மாதிரி ஸ்டெர்லைட்லேயும் பெண் வாங்கிட்டார். இப்போ இறுதியாக ஒரு கேள்விங்க, ஆனால் இது ஒரு வழக்கமான கேள்வியாக இருக்குது உங்ககிட்ட எப்போதுமே. நாம் தமிழர் என்ன விஷயத்தை இனிமேலாச்சும் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுவும் குறிப்பாக சீமானவர்கள் என்ன விஷயத்தை பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சியை சரியான கோணத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் இடும்பவனம் கார்த்திக், சாட்டை துரைமுருகன், வெண்ணிலா தாயுமானவன், இந்த தேவான்னு ஒருத்தர் இப்போ இருக்காரு, ஆமாம், இவங்களெல்லாம் அப்புறப்படுத்தணும் கட்சியிலிருந்து. ஆமாம், கட்சி இவர் சாட்டை துறை 2 முறை கட்சியில் நீக்கப்பட்டவர் தானே, கட்சியிலேருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறம் இந்த பந்தா இருக்கு பாருங்க, அது என்னது, பவுன்ஸா என்ன சொல்கிறாங்க, குண்டர்கள். அது எதுக்கு அந்த குண்டர்கள் உனக்கு, நீங்கள் தானே பேசுனீங்க. பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே அலுவலகத்துக்கு போயிருக்கிறாரு, அந்த ஒலி எழுப்பி கொண்டு சைரன் சொல்லணும்ல, ஆமாம், அப்போ இவர் தம்பி சொல்லி தான் எனக்கே தெரியும், சரி என்ன நான் உயிரோட தான் எனக்கு முன்னாலே ஜங்கு ஊற்றிக்கிட்டு போகிறேன்னு அப்படின்னு காமராஜர் கேட்டார். ஐயா பாதுகாப்பு, நான் என்ன பாகிஸ்தானுக்குள்ளே போகிறேன், சொந்த நாட்டில் தானே போகிறேன், பகை நாட்டுக்குள்ளே போனால் தானே பாதுகாப்பு, அதை கொண்டு காவல் நிலையத்தில் விடுன்னு சொன்னாரா இல்லையா? ஆமாம் சொன்னார். கக்கனுடைய எளிமை பற்றி தமிழ்நாட்டு அரசியல் அதிகமாக பேசுறது யாரு, ஜீவானந்தனுடைய எளிமை பற்றி அதிகமாக பேசுறது யாரு, நம்மோடு உயிர் வாழ்கிற 100 ஆண்டை எட்டி பிடிக்கக்கூடிய இருக்க ஐயா நல்லக்கணுவை பற்றி அதிகமாக பேசுறது யாரு, ஐயா பழனிடமரன் பேச மாட்டார். அதை நான் சொல்லாமல் இருக்க முடியாது. எளிமைக்கு காமராஜர் போல, கக்கன் போல, ஜீவானந்தம் போல, நல்லக்கண்ணு போல இன்னும் எளிமையாக இருக்கிறவர் ஐயா பழனிடமரன், முதுபெரும் தலைவர், மாபெரும் தலைவர். ஆனால் அவரை எந்த இடத்துலையும் சீமான் பேச மாட்டார், தவிர்க்க முடியாத தலைவர். ஆமாம், அவர் எந்த இடத்துலையும் பேச மாட்டார், அவரை போய் பார்க்கவும் மாட்டார். நல்லக்கண்ணாவை போய் பார்ப்பார், சாட்டையை கூப்பிட்டு போவார் பக்கத்தில், ஏன்னா சாட்டைக்கு தாத்தா அவர், அது சாட்டையை தான் சொன்னேன், நான் சொல்லலை, சரி சரி எங்கள் தாத்தா தான்னாரு. நல்லக்கண்ணையாவுக்கு என் குடும்பம் முழுவதும் தெரியும், எங்கள் ஊர் சொந்த ஊர். சரி, நல்லக்கண்ணையாவுக்கு எங்களுக்கு ஒரே ஊர் தான், என் தந்தையார் பெரிய தந்தை, என் குடும்ப வரலாறு எல்லாமே நல்லக்கண்ணையாவுக்கு தெரியும். அதை விட நாத்திக ராமசாமின்னு ஒருத்தர் இருந்தார், வலிமையான ஆள். காலைல 5 மணிக்கு B8 வண்டியில் எடுத்து கொண்டு எம்ஜிஆர் போய் ஒரு வீட்டு முன்னாடி இருப்பார். அந்த காலத்தில் நாத்திகம் பத்திரிக்கைன்னு அவ்வளோ வலிமையான பத்திரிக்கை. அந்த நாத்திக ராமசாமி எங்கள் ஊருக்கார், நான் நல்லக்கண்ணையா ஊர், நாத்திக ராமசாமி ஊர், எங்கள் ஊர்லாம் அப்படி பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு உள்ளது, எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருக்கிறோம். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தலைவர்களை பற்றி, காமராஜரை பற்றி, கக்கனை பற்றி, ஜீவானந்தத்தை பற்றி, நல்லக்கண்ணையை பற்றி நாம் நெஞ்சு வெடிக்க அவங்களுடைய எளிமையை, அவங்களுடைய தொண்டு தியாக வாழ்க்கையை பற்றி பேசிட்டு நீங்கள் பவுன்சர் வச்சுக்கிட்டு அலைகிறீங்க. ரஜினிகாந்த் வச்சுக்கிட வேண்டியதான், சரி, விஜய் கூட வச்சுக்கிட வேண்டியதான், அவர் கலைஞர், அவர் நம்ம சொல்ல முடியாது. உங்களுக்கு மக்கள் தொண்டருக்கு எதுக்கு, தம்பிமார்கள் பாதுகாப்பு தானே பாதுகாப்பு, தம்பிமார்களை தாண்டி என்ன நடந்துடும், என்ன தம்பி நடந்துடும், அது எதுக்கு அந்த பவுன்சர் நாங்கள் போய் குமிஞ்சு கிடக்காங்களா பல்லாவரத்தை, அது என்ன ஒரு மறைமலை நகர், எதுக்கு அந்த பவுன்சர்? அப்போது அதே மாதிரி தான் பிறந்தநாள்னு சொன்னேன். நீங்கள் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது எப்படின்னா, நாளைக்கு முதலமைச்சராக வந்தால் நாட்டு மக்கள் எப்படி உங்களை அணுக முடியும், உங்களை எப்படி சந்திக்க முடியும், உங்கள்கிட்ட எப்படி குறைகளை சொல்ல முடியும்? 1 ஏக்கர் நிலத்தை ஒரு முதலமைச்சர் காப்பாற்ற, தம்பி சீமாட்டி பலமுறை பேசுகிறேன், 1 ஏக்கர் நிலத்தை அது மட்டும் சொல்லிட்டுமா? சொல்லுங்க ஐயா. குற்றாலத்தில் பிறந்தவர் காமராஜர் முதலமைச்சர், குற்றாலம் பேருந்து நிலையம் இருக்குது, அது கீழ்ப்பக்கம் ஒரு 1.5 ஏக்கர் நிலம், பொதுப்பணித்துறை போய் சிவப்பு கொடியை நட்டிட்டான். எதுக்குன்னு கேட்குறாரு, இந்த இடத்துல நாங்கள் சுற்றுலா இது கலையரங்கம் கட்ட போகிறோம், அதை நிலத்தை கையகப்படுத்த போகிறோம்னு. அவர் ஏயா நான் 3 பொம்பளை பிள்ளைகள் வச்சுருக்கேன், இந்த நிலத்தில் உழுது வரப்பு வெட்டி வாய்க்கா வெட்டி நெல்லை நட்டு அறுத்து தான் நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், பிள்ளைகளை காப்பாற்றேன், என் நிலத்தில் நீங்கள் செண்டா நட்டி கையகப்படுத்த என்னையா நியாயம், இது நிலத்தை தர முடியாதுங்க. இல்லை இந்த நிலம் தான், இந்த இப்போ சாலைக்கெல்லாம் எடுக்கிறாங்கல்ல அதே மாதிரி எடுக்கிறாங்க. அவர் உடனே முதலமைச்சருக்கு மனு போட்டார், முதலமைச்சர் உதவியாளர் அதை தூக்கி தூர வச்சுட்டார். 1 மாதம் கழிச்சு மறுபடியும் ஒரு மனு போடுறாரு, அதையும் தூக்கி வச்சுட்டார். 3வது அந்த உழவன் விவசாயி 3வது முறையை போடுறான், ஐயா நான் 2 முறை போட்டிருக்கேனே,
எனக்கு என்னுடைய சிக்கலை தீர்த்து வைங்க, என் இடத்த எடுக்க வேண்டாம்னு ஒரு உத்தரவு போடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த உதவியாளர் விழித்து கொண்டான். எப்போவாவது ஒரு முறை ஒருவேளை அந்த பகுதிக்கு முதலமைச்சர் போகும்போது அவர் நேரில் சந்திச்சு சொன்னால் இப்படியான்னு கேட்டு நாமெல்லாம் பதில் சொல்லணும்னு 3 மனுவையும் முதலமைச்சர் பார்வைக்கு வைக்கிறார். முதலமைச்சர் படிச்சுட்டு அடுத்த மாதம் தென்காசி போவோம், இதை ஒரு கோப்பில் போட்டு அங்கே கொண்டு வா, நேரில் விசாரிப்போம், அது வரைக்கும் நிறுத்தி வைக்க சொல்லு அப்படின்னு உத்தரவுப்படுறாரு. அதே மாதிரி போகிறாரு, தொடர்புடைய அதிகாரிகளும் கூப்பிட்றாரு, இந்த விவசாயம் கூப்பிட்றாரு. நேரில் விசாரிக்காரு. தம்பி 1 ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கிறது, நஞ்சை நிலத்தை பாதுகாக்கிறது. சரி, அவர் சொல்கிறாரு, அவன் தான் 3 பிள்ளைகளை வச்சு அதை வச்சு பழச்சிக்கிட்டு இருக்காங்கண்ணே, அவன் இடத்துல தான் நீ வந்து கட்டணுமா, வேறு இடமே உனக்கு இல்லையாங்கிறாரு. இல்லையா, போக்குவரத்து வசதி, வந்து வாகனம் நிறுத்துறதுக்கு, உள்ள குற்றாலத்துக்குள்ளே போகிறதுக்கு, வெளியே வருவதற்கு இதுதான் ஏன் தகுதியாக 100 விழுக்காடு தகுதியான இடம் அப்படின்னு அதிகாரி சொல்லும்போது கோவப்பட்டு, அந்த மொட்டைப்பாறை சும்மா கிடக்கலண்ணே, அந்த வயலுக்கு வட பக்கத்தில் தெம்பக்கத்தில் அந்த மொட்டைப்பாறையில் கட்டான்னு அந்த கலையரங்கத்தை ஏன் அவன் நடுத வயலுக்குள்ளே போய் கட்டுறாங்க அப்படிங்கிறார். முடிஞ்சு போச்சுக்க. இன்றைக்கி போய் பாருங்கள், இன்றைக்கும் கலைவாணர் அரங்கம்ங்கிற பேரில் மொட்டை பாறையில் அந்த கலையரங்கம் காமராஜர் காலத்திலே கட்டப்பட்டது, கல்வெட்டெல்லாம் இருக்குது, வயல் பாதுகாக்கப்பட்டது. 1 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாட்டின் முதலமைச்சர் பெருந்தலைவர் காமராஜர் பாதுகாத்து உழவனுடைய அந்த வேளாண்மை தொழிலுக்கும் அரணா நின்றார் என்றால், நீங்கள் பவுன்சரை வச்சுக்கிட்டு போனால் நாங்கள் எப்படி உங்களை பார்க்க என்று வினா வருதில்ல. அதனால தான் அதை வந்து எளிமையை பற்றி அப்போ நீங்கள் பேசக்கூடாது. எளிமையை பற்றி நீங்கள் திரை உலகத்தில் இருக்கிற மாதிரியே பேசணும். எளிமையை பற்றி பேசிட்டு இப்போ நாமெல்லாம் எளிமையாக தான் இருக்கிறோம், அவன் எளிமை தான் எனக்கு வலிமைன்னு சொல்லிட்டு போவேன். அதனால் இந்த நான் சொன்னேன் பாருங்கள், சாட்டை துரைமுருகன், இடும்பவனம் கார்த்திக் மேலாம் ஏகப்பட்ட புகார் இருக்குது. இடும்பவனம் கார்த்திக்கு, வெண்ணிலா தாய்மானவர், அவர் தப்பாக பதிவு போடுறான். அவரை பேசுறது தான் வந்துச்சுல. அடுத்து இந்த தேவாங்கிறவர் யாருன்னே தெரியாது, அவர் தான் அந்த பவுன்சர்களுக்கு தளபதியாக இருக்கார். அப்புறம் இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இந்த குரல் பதிவு வெளியிடுறாங்கள்ல, உங்களுக்கு தன்னுடைய குரல் பதிவை வெளியிடுகிறவரை உளவுத்துறை மூலம் கண்டுபிடித்து அதை தடுத்து நிறுத்த முடியல. நாளைக்கு அரசாங்கத்தினுடைய கமுக்கங்களை நீ எப்படி பாதுகாக்க போகிறீங்க? பாதுகாக்க முடியாதுல்ல. இந்த இதில் எடுத்தால் நாம் தமிழர் கட்சி சரியாக இருக்கும், இல்லையானால் நாம் சொல்ல முடியாது. அவரே முடிவெடுத்து கொள்ளட்டும், அவரே அதை ஏற்றுக்கொள்ளட்டும், இல்லையா? நம்ம விமர்சன கண்ணோட்டத்தோடு நம்ம சொல்லலை. தமிழ் தேசியத்திற்கு இன்றைக்கு ஒரு மக்கள் வலிமை சேர்த்திருக்கிறது. தமிழ் தேசியத்தை வாக்கு வங்கி அரசியலில் வாகிசூட அளவு கொண்டு வந்திருக்காருன்னா அது செந்தமிழர் சீமான் தான். யாரும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது வரலாற்றில். அதை தக்க வைத்து கொண்டு மேலும் வளர்த்தெடுக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும். இல்லாத திராவிட தேசியமும் பொல்லாத இந்திய தேசியமும் நமக்கு எதிராக இருக்குது, இதை மாற்றுங்கன்னு தான் சொல்கிறோம். கேட்டால் கேட்குறாரு, கேட்காட்டா போகிறாரு. நமக்கு என்ன இழப்பு? எனக்கு ஒன்றும் இல்லை, இனத்துக்கு தான் இழப்பு. பார்ப்போங்க, எந்த ஒரு காணொலிக்கும் பதில் காணொலி வரும், கட்டாயம் வரும். ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.